கழுத்துல வாத்தியா கொட்டை கிடக்கு. எது? திராட்சை கொட்டை போட்டிருக்கேன். மந்திரவாதி இல்லாம கச்சேரி கூட்டிட்டு வர்றிய? ஏன் காசு கொடுக்கலன்னா மந்திரம் போட்டு காசு வாங்கிடலாம்னா? சரி சரி. என்ன பண்ற? இது மந்திரம் போட போறேன். ஏன் மந்திரம் போட்டு என்ன பண்ண போறப்ப? உன்னைய பாரு, மந்திரம் போட உன்னைய மாசமாக போறேன். உன்னைய 6 மாசத்துக்கு பேச விடாம ஆக போறேன் பாரு. இப்ப ஓம் கிரீம் கிரீம் ஹரி ஹரி நமச்சிவாய, ஹரிலிங்க நமச்சிவாய, குருவே நீ நமச்சிவாய. உள்ள புழு போயிருச்சா? எப்பா என்னப்பா இன்னைக்கு நீ குளிக்கல இல்லடா? வாடகை கொஞ்சம் ஹெவியா அடிக்கிற தள்ளின்றா முண்டை. சரி சரி போடுங்க போடுங்க போடவா? ஓம் கிரீம் கிரீம் ஹரி ஹரி நமச்சிவாய. அது இல்லையா? நான் தான் மந்திரவாதி, நீ மந்திரவாதியா? சரி சரி மந்திரம் போடுங்க. கூட கூட பேசணும்னா அதையே திரும்ப போடுங்க. கொஞ்சம் சோரட்டி வந்து. சரி சரி போடுங்க. ஹரி ஹரி நமச்சிவாய, ஹரிலிங்க நமச்சிவாய, குருவே நீ நமச்சி. வெளிக்கு வருதா? இப்படி முக்குறியல. ஏய் மந்திரம் உடனே ஏத்து பேசாத, உன் மேல ஏய் விட்டுருவேன். சரி 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 போடவா? போடுங்க போடுங்க. ஆத்ரே பூத்ரே சாத்ரே போடுறா மாத்தரே. ஆத்திரே பூத்திரே சாத்திரே. ஒரு சாத்திர மூஞ்சி முகர கட்டையும் பாரு. மந்திரம் போறாங்களா? மந்திரம் ஏன் தெரியுமா வேலை செய்யல? ஏன் வேலை செய்யல? இங்க வாரி முண்டை விளங்க முண்டை. என்ன செருப்பு போட்டிருக்க? செருப்பு போட்டதுனால தான் மந்திரம் வேலை செய்யல. அப்ப செருப்பு கழட்டி போடு. இப்ப பாரு, அதோடே உன்னை இது பண்றேன் பாரு. இப்ப என்ன பண்ண போற? ஓம் கிரீம் கிரீம் கிழக்க மேற்க ஒழுங்கா போடிடா மைக்க. ஆளை மண்டையும் பாரு. மந்திரவாதியா ஊருக்கூரா அப்படித்தான் கிளம்புறாங்க. கேட்டா மந்திரவாதி சாமியாருங்கிறாங்க. அம்புட்டு பேரும் கற்பழிப்பு கேஸ்ல உள்ள கிடக்குறாங்க. அவங்க வாயில மண்ணு விழுக. அந்த மாதிரியான மந்திரவாதி என்னடா நீ? அந்த மாதிரிலாம் இல்ல. நான் சாதாரணமான ஆளு கிடையாது. நீ போடுவியா? ஏய் மந்திரம். ஆமா. நான் போட மாட்டேன். நான் யாரு தெரியுமா? ஐ அம் a degree holder. படிச்சிருக்கேன். பிபிஏ படிச்சிருக்கேன். பிபிஏ படிச்சிருக்கேன். ஆமா. அப்ப நான் தமிழ்ல சொல்லுவேன். பிபிஏ என்னன்னு தெரியாதா? பிபிஏனா பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். தமிழ்ல சொன்னேன். அட்மினிஸ்ட்ரேஷன்னா மேலாண்மை. அப்ப கீழ ஆட்ற கீழ இது முகரை மூஞ்சி. எது? ஆமா ஊமை. அப்ப படிச்சிருக்க. அப்ப கேள்வி கேட்டா பதில் சொல்லுவே. நான் படிச்சிருக்கனால கேள்வி உன்னை சோதிக்க போறேன். எத்தனை கேள்வி வேணா கேளு, டாண்டான்னு பதில் சொல்லுவேன். அப்படி சொல்லுவே. அப்ப இன்னைக்கு மாட்டினடியே. கேளு கேளு கேளு. மீன் பிடிக்கிறவங்கள. ஆமா. என்னன்னு சொல்லுவான்? ஏய் இங்க வாடி, இங்க வாடி. கேட்டா பதில சொல்லு. எதுக்கு இழிக்கிற? அண்டா காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து அடிக்க விடுறீங்களடா? அதுவும் இந்த மாதிரி ஆளை அடிக்க விட்டா பரவாயில்ல. எத்த தண்டியா இருக்கேன். ஏய் இங்க சொல்றீ, பதில சொல்றீ. சரி. மீன் பிடிக்கிறவங்கள என்னன்னு சொல்லுவான்? இரு கோபப்படாத. இது என்ன பெரிய எந்த கேள்வி? மீன் பிடிக்கிறவங்கள மீனவன்னு சொல்லுவான். அப்ப மான் பிடிக்கிறவங்கள மசிர புடிங்கிட்டு சொல்லுவான். அண்டா மீன் பிடிக்கிறவன மீனவன்னா, மான் பிடிக்கிறவன மானவன். ஓ அட்டாக் பண்றீங்களோ? நாங்களும் படிச்சிருக்கோம்ல. இப்ப நான் உன்னை அட்டாக் பண்ணவா? இப்ப அண்ணன் பொண்டாட்டி அண்ணின்னு சொல்லுவோம். ஆமா. பங்காளி பொண்டாட்டிய பண்ணின்னு சொல்ல முடியுமா? செருப்பு பிஞ்சிரும். இல்ல இந்த சுப்பரமணி பொண்டாட்டிய தான் சுடுதண்ணின்னு சொல்ல முடியுமா? முடியாதுல. நல்ல விளங்குற மாதிரி சொல்லுவான். இப்ப விக்கல் வந்தா என்ன பண்ணுவான்? விக்கல் வந்தா விக்குவான். அப்ப நக்கல் வந்தா நக்கு. இவன் மண்ணான் பண்ணுவியா? அதான் இத்த தண்டியா இருக்கிறான் மொகரை மூஞ்சி. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். மாமா உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? எனக்கு இன்னும் ஆகலையா? ஒரு தடவை கூட. ஓ சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். என்ன உங்க ஃபோன் தானே? ஏன் போன் தான். பத்திரமா வச்சுக்க. ரொம்ப நேரமா அடிச்சிட்டே இருக்கு. என்ன அடிச்சிட்டு இருக்கு? ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. நீ சூப்பரா மேடை நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். போன் வருது, அது வருது. கொண்டு போறாங்க. ஆமா. ரொம்ப நேரமா அடிக்கிறது முக்கியமான விஷயமா கூட இருக்கலாம். இது முக்கியமான விஷயமா இருக்கலாமா மேடம்? சரி சரி கொடு பேசுவோம். ஒரு நிமிஷம். சாரி மன்னிச்சுங்க. ஹலோ என்ன சொல்றிய? என்னாச்சு? ஐயோ என்னாச்சு? இல்ல இந்த காரைக்குடி பக்கத்துல கச்சேரி வந்திருக்கேன். யாருக்கு? என்னாச்சு? ஒரு ஐயோ மறுபடியும் வருது. கட் ஆயிடுச்சு. இரு வரேன். ஹலோ காலு ரெக்கார்டரா? என்னாச்சு? யாரு? யாரு? என்னவா? ராங் நம்பராண்டா. பேசிக்கிட்டு இருக்கும் போது வந்து இது பண்ணிக்கிட்டு கவிதைகள். ஹலோ உண்மையில போன் வந்துருச்சாண்டா. வா இங்க வா. நீ வச்சு சப்பாளி நல்லா இருப்ப. உனக்கு வந்துருச்சா இருக்கு. அப்புறம் பேசிக்கிட்டு இருக்கும் போது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் என்ன முக்குற? ஆகலை. அது என்ன ஆயிருச்சு? ஆயிருச்சா ஆகலையா? ஆயிருச்சு ஆனா ஆகலை. ஏன்டா மெண்டல் பையல கூட்டி வந்திருக்கீங்க? ஆயிருச்சா? கல்யாணம் ஆயிருச்சு ஆனா ஆகலை. என்ன ஆகலை? இது கல்யாணம். அப்ப 2 புள்ள வீட்டுல தெரியுது. அது என்ன லைசன்ஸ் இல்லாம பெத்து விட்டியா? முகரை மூஞ்சி பாரு. எனக்கு கல்யாணம் ஆயிருச்சுடா. ஐயோ பயப்படாத.
ஆனா ஒருத்தக்கிட்டே உருப்படியா வாழ முடியல. ஏன் செல்லம்? எல்லாருமே இந்த வியாபாரம் பார்த்தவங்களா கல்யாணம் பண்ணேன். நல்ல விஷயம் தானே. லூசு பேல தூக்க வரிச்சில எந்திரிச்சிட்டு வியாபாரம் பாக்குறாங்கடா. எப்படி? முதல்ல அந்த பால்கோவா காரனை கல்யாணம் பண்ணேன். அடடே, பால்கோவா மாதிரி நம்ம வாழ்க்கை இனிப்பா இருக்குன்னு நினைச்சேன். ஆமா. இவன் காலையில வியாபாரத்துக்கு போறான்ல, சரி. எடுவட்ட பையன் அதே நேரத்துல வீட்டுல வந்து விழுந்துருச்சு தூங்கிடுறேன். நைட்டு 12 மணி இருக்கும்டா. சரி. திடீர்னு தூக்க வரிச்சில எந்திரிச்சிட்டு வியாபாரம் பாக்குறேன். எப்படி? அன்பார்ந்த பொதுமக்களே, விருதுநகர் மாவட்டம் குற்றாலத்துக்கு அருகே உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் உயர்தர பால் பண்ணி தரிசிப்பட்டு அற்புதமான பால்கோவா படப்பட்டிருக்கோம். நம்ம கிட்ட 10 ரூபா பாக்கெட் இருக்கு, 20 ரூபா பாக்கெட் இருக்கு, 40 ரூபா பாக்கெட் இருக்கு. 40 ரூபா பாக்கெட் கிட்ட கபடி விலையில 5 ரூபா தள்ளுபடி பண்ணி 35 ரூபாய்க்கு தர்றான்னு சொல்றேன். அவன் அலோன்ஸ் பண்ண அரை மணி நேரத்துல 50 பேலையா வீட்டு வாசம் நடந்து நிக்கிறாங்க. எதுக்கு? 5 ரூபா தள்ளுபடி பண்ணி பால்கோவா தரம்ல எனக்கு கொஞ்சம் குடிட்டின்னு கேக்குறாங்க. கொடுக்க வேண்டியதானமா? என்னத்த கொடுக்கறது, எல்லாம் தாவண மாதிரி இத்த தட்டியா இருக்கிறாங்கடா. இல்ல ஒண்ணே இல்ல, நீ மந்திரம் போடுவே. அத்தனை அவனை நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். ஐயோ, டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு வெள்ளை பூண்டுக்காரனை கல்யாணம் பண்ணேன். வாழ்க்கை நல்லா மனமா கமகமன்னு இருந்திருக்குமே. அப்படி நினைச்சுதான் கல்யாணம் பண்ணேன். இவன் 12 மணினா அந்த நாசமா போன 1 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுறேன். சரி. 1 மணிக்கு எந்திரிச்சு நல்ல பூண்டு, நாட்டு பூண்டு, மலை பூண்டு, பூண்டள்ளி பாருங்க பொலவலான்னு கொட்டுங்கிறான். என்ன ஆடியக்காரரை இங்கே பாக்குறிய, பூண்டு என்ன இங்கே உற்பத்தி ஆகுது? நீ ஏன் பொளந்துக்கிட்டு நிக்கிற? அப்புறம் அவர் அங்க வச்ச கண்ணு எடுக்காம இங்கே பாத்துக்கிட்டு இருக்காரு. பொளக்காத. அத்தனை அவனையும் டைவர்ஸ் பண்ணிட்டேன். சூப்பர். டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு சப்போட்டாக்காரனை கல்யாணம் பண்ணேன். சப்போட்டா பழம். வாழ்க்கைக்கு சப்போட்டா இருப்பான்னு நினைச்சேன். சரி. இவன் 12 மணி, இவன் 1 மணினா இடையில 12:30க்கு எந்திரிச்சிடுறேன். கிலோ 10 ரூபாய்க்கு விற்பான் போல சப்போட்டா பழத்தை. சரி. 12:30க்கு எந்திரிச்சு சப்பட்டா 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 கீழே பொத்து கீழே பொத்து கிலோ 10 ரூபாயை தாண்டா கீழே வத்துங்கிறான். நைட்டு ஃபுல்லா பொத்திக்கிட்டு கிடக்குறேன்டா. என் வாழ்க்கையே அந்த சிந்தலா போச்சு. ஓ மை காட். இனிமேல் எவளையுமே கல்யாணம் பண்ண கூடாதுன்ட்டு லவ் பண்ணலான்னு முடிவெடுத்தேன். மொகரையில பாரு. என்ன இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு திரும்பவும் லவ் பண்றீங்களா நீங்க? அது லவ் பண்ணுவேன். அந்த லவ் பண்ண கதையை அடுத்த வருஷம் வருவோம்ல அப்ப சொல்லிக்குவான். நீ எதிர்பார்க்கறதெல்லாம் இன்னைக்கு சொல்ல மாட்டேன். ஒய் பேபி வேண்டாம், அது அடுத்து நெக்ஸ்ட் இயர் பாத்துக்குவான். லைவ் எல்லாம் ஓடுது, வீடியோ எல்லாம் 1க்கு 2 எடுக்கறாங்க. வா முடிஞ்சு சூச்சு போறதுக்கு ரெடி ஆயிட்டியா? அண்ணே, நான் இவளோட இருந்து ஒரு போட்டோ பிடிங்க. நல்லா ஜோரா ஒரு டைம் எல்லாரும் கேங்க. போட்டோ எடுக்காதீங்க, இங்கிட்டு வாங்க. தலைவரே இங்க வாங்க. அவரை போட்டோ எடுக்கவே எங்க 2 பேரும் ஒரு போட்டோ எடுங்க. வாய மூடு. உன்னோட ஒரு போட்டோ எடுக்க சொல்றேன். இவ்வளவு அழகா இருக்கிற அந்த ஹென்ரிய பார்த்து 27 போட்டோ பிடிக்கிறாரு. அவர் அமுக்குறத விட்டு போய் அங்கிட்ட உட்கார்ந்து இருக்கிறாரு. 3 மணி நேரமா காணா, இப்பதான் வராரு. என்னடா நான் கொஞ்ச நேரம் வந்தோடனே எல்லாருமே எந்திரிச்சு ஓடிட்டியே? இல்ல கச்சேரியால வேற எதுமாடா? நீ வர்றதுதான் பிரேக் டைமா? சி உங்களெல்லாம் நான் டான்னு சொல்லுவேனா? நீங்க ஆள் ஆர்மி ஆபீசர் மாதிரி இருக்கீங்க. ஆமா. ஆனா சொருகு கொடுத்த ஆளு மாதிரியே உட்காந்துருக்கலையா? எதை? சரி, நல்லா ஜோரா ஒரு டைம் எல்லாரும் கைத்தட்டுங்க பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. கைத்தட்டு வாங்கிடுவேன்ல. கை தட்டானா கை தட்ட சொல்லிடுவேனா? ஆமா. நீ இப்ப என்ன அடிச்சு ஓடி? ஆமா. என்ன இப்ப வலிக்குது? அப்படிதான் வலிக்க. நல்லா அடிச்சுடா. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த நேரத்துல திருவிழா நேரத்துல நீங்க எல்லாம் சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வச்சுட்டு போயிடுறேன். சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் அப்படி திருநங்கை கிட்ட போட்டு வந்து உங்க மத்தியில் உங்களை சிரிக்க வச்சேன், ரசிக்க வச்சேன். அது மாதிரி நம்ம ஏரியாவில், நம்ம பகுதியில், நம்ம வீட்டு பக்கத்தில் யாராவது திருநங்கை இருந்தாங்கன்னா தயவு செய்து கையெடுத்து கேட்டு கும்பிடுக்கிறேன். அவங்களை அசிங்கப்படுத்தாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. நம்மளை விட அன்பானவங்க, அறிவானவங்க, புத்திசாலிங்க திருநங்கைங்க. அவங்களுக்காக நல்லா ஜோரா கைத்தட்டுங்க பார்க்கலாம். அது மாதிரி நம்ம ஏரியா வந்து விவசாய பகுதி, அப்படி தானே? எல்லாருமே விவசாய பகுதி தான். நானும் இந்த பக்கத்தில் இருக்க ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி தான் என்னோட ஊர். எங்கள் ஊர் சைடும் விவசாயம் தான். ஆனால் என்ன காரணம் அப்படின்னா, வானம் பார்த்த பூமி, மழை பெஞ்சா தான் விவசாயம் செழிக்கும். ஒரு 4-5 வருஷமா இந்த விவசாயம் இல்லை அப்படின்றதுனால இருக்கிற நிலத்தெல்லாம் தரிசாக்கி விட்டுட்டு போயிடுறாங்க விவசாயிகள். ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன், இன்னைக்கு விவசாயி தொழிலாளியாக தான் கீழே வேலை பார்ப்பான். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் விவசாயி மட்டும்தான் முதலாளியாக இருக்க போகிறான், அவனுக்கு கீழே எல்லாருமே தொழிலாளியாக வேலை செய்ய போகிறாங்க. நல்லா ஜோராக கைத்தட்டலாம். அதனால விவசாயத்தை யாரும் விட்டுறாதீங்க அப்படிங்கறத அன்போடு தெரிவித்துக் கொண்டு இசை நிகழ்ச்சியில் தொடர்கின்ற நல்லா இன்னும் அற்புதமான இசை நிகழ்ச்சியெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறது. உங்களை கண்கலங்க வைக்கக்கூடிய நிகழ்ச்சிகளும், உங்களை சிரிக்க வைக்கக்கூடிய நிகழ்ச்சியும், இசை நிகழ்ச்சியின் இறுதிக்கட்ட நிகழ்வாகவும் உச்சகட்ட நிகழ்வாகவும் அந்த கோட்டை கருப்பசாமி பவனி வரக்கூடிய